ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவுமே பார்த்துருப்போம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ ஃபுல்லாக போடலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. ஸோ நேற்று என்னென்ன நடந்துச்சு என்ன. ஸோ நம்ம விஜய் காவேரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் தான் வந்திருந்தாங்க. காவேரி விஜய் டான்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே மாறி மாறி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் காவேரியோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நான் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட பொசசிவ்னஸ், அழகான க்யூட்டான ஒரு சேடித்தனமான ஒரு இது அப்படி பண்ணியிருந்தாங்க. நம்ம காவேரி லவ் காமிக்கும் போது அதை பிடிங்க, அதை பிடிச்சி இந்த பக்கம் போடுற மாதிரி அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் காவேரி விஜய் காவேரி தூக்குற மாதிரியும் நிவினும் குமரனும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜோடி தூக்கியிருப்பாங்க. ஸோ தூக்கி நின்றுட்டு இருக்கிற போல் யார் கடைசி வரைக்கும் தூக்கி நிற்கிறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். அதில் குமரன் தான் வின் பண்ணதான் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி நம்ம விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பாலில் சைன் பண்ணி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸ்க்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே உணவுலாம் கிட்டத்தட்ட 4 o'clock ஆகிடுச்சு அவங்க சாப்பிட்றதுக்கே. அந்த 4 மணிக்கு பார்த்திங்கன்னா எம்என் ஃபேன்ஸ்க்கு எம்என் டீம் சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறியிருந்தாங்க. அந்த அப்டேட்மே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவார்ட் மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் SS மியூசிக் சொல்லிட்டு 500 செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே அவார்ட் மாதிரி கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பக்கெட்டில் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அது ஒரு பொக்கே மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. நம்ம விஜய் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட இது இருக்கு இல்லையா, தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோவை நம்ம வீக்கா ஃபேன்ஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு நம்ம டாக்டர் கையில் கொடுக்க வச்சுருந்தாங்க. இன்னும் என்னென்ன பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரியல. இந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருந்துச்சு. இது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். டான்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம விஜய் காவேரி ரொம்ப நம்மளுக்கு க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே. நம்ம காவேரி ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது போதும், இதுக்கு மேலே என்ன கேட்க போகிறவங்க கிட்ட அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட பேசுறதுக்காக இன்றைக்கி லைவ் வர போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ஒரு சேர்ந்து ஒரே வீடியோவில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். நம்ம விஜய் வீக்கா ஃபேன்ஸ் அண்ட் மகாநதி ஃபேன்ஸுக்கு ப்ரொமோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ப்ரொமோ தான் போட்டுருந்தாங்க. பட் இன்றைக்கி எபிசோட் நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்ததை பற்றி அப்டேட்மே நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு அவங்களாம் பார்க்கும்போது. எல்லாருமே இருந்தாங்க எம்என் டீம். இது ஆக்சுவலாக விஜய் டிவி தான் எடுத்து பண்ணியிருக்கணும். பட் ஆனால் விஜய் டிவி பண்ணல. இதுக்கப்புறமாச்சும் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க ஒரு பக்கம் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவிலேருந்துமே ஒரு செலிப்ரேஷன் வச்சா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் இந்த மாதிரி ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் அவங்க இன்னும் நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பியோட அவங்களும் எல்லாரும் ஆக்டர்ஸோட மெயின் திங் என்னங்க, ஃபேன்ஸோட அன்பு தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்பு கொடுக்க தானே அவங்களுக்கு அது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதை நான் சொல்ல வரேன். பட் அவ்வளோ நிறைய ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட ஃபேஸஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக புரியுது. எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் யாராச்சும் நேரில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் விகா கிட்ட எம்என் டீம் கிட்ட பேசுனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.